என்னக்கா இது? நம்பீஸ் வில்னா என்ன அர்த்தம்? ஆசைன்னு அர்த்தம் வரும், இல்ல உயிலுன்னு அர்த்தம் வரும். இந்த மண்ணாங்கட்டி மடையனுக்கு என்ன ஆசை இருந்தா நமக்கு என்னக்கா? வேற ஃபைல பாருக்கா நீ. இல்ல வினோ, அந்த உயில் இதுல இருந்துச்சுன்னா அப்படி கூட இருக்குமாக்கா? பாப்போம் என்னதான் இருக்குன்னு. டியர் மாமா, எனக்கு தனியா உயில் எழுதுறதுக்கு டைம் இல்லை, பொறுமையும் இல்லை. அது மட்டும் இல்லை, உயில் எழுதுனா அதுக்கு ஒரு வக்கீல் வேணும், சாட்சி வேணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சாட்சின்னு இருந்தா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால தான் யாரும் இல்லாம என்னோட சொந்த விருப்பத்துல முழு சுயநனவோட இந்த வீடியோ உயில நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னக்கா இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான்? இரு ஃபுல்லா கேட்போம். மாமா, இந்த உயில் உங்களுக்கானதான். ரொம்ப வருஷமா நான் சொந்த பந்தத்தை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு சென்னையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எதுக்காக ஊரை சொந்த பந்தங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்க கைக்கு வந்து சேரும். இதுல பல முக்கியமான ரகசியத்தை எல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நிறைவேற்ற வேண்டியது உங்க பொறுப்பு மாமா. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காயத்ரி மேல எனக்கு இருக்கிற சந்தேகம். இந்த செகண்ட்ல என்னோட சொத்துக்களுக்கெல்லாம் பவர் அவ பேர்ல எழுதி கொடுத்தது தப்புன்னு நான் இப்போ வருத்தப்படுறேன். ஆனாலும் எனக்கு இன்னும் உறுதியா தெரியல. அவ எனக்கு எதிராக சதி பண்றா, துரோகம் பண்றா. அந்த பிரகாஷ பழி வாங்கறதுக்கு என்ன ஒரு கருவியை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக என்னோட வசதியும் சொத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அவ புருஷன் குழந்தை கூட சேர்ந்து வாழறதுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கா. அக்கா என்னக்கா இது? ரொம்ப முன்னாடியே அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அந்த ஆசையில தான் என்ன முட்டாளாக்கிட்டு அவ என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கிற விஷயத்த பிரகாஷ் என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான். காயத்ரியோட நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்போ எனக்கும் அந்த சந்தேகம் நாள்பட அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு நான் அவளுக்கு ஒரு ஃபைனல் செக் வச்சிருக்கேன். செக்கா? உனக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சிருக்கானா இந்த பரதேசி? கடைசியில என்கிட்ட தானே மாட்டினா. பாப்போம். அவ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ என்ன பண்றாங்கிறது எனக்கு எப்பவுமே நான் குடிச்சிருக்கும் போது மட்டும்தான் ஞாபகம் வருது. ஆனா ஒவ்வொரு தடவை நான் குடிச்சிட்டு போய் அவகிட்ட சந்தேகம் கேட்கிறப்போ அவ என்ன அடிச்சிடறா, இல்ல ஏதாவது பண்ணிடுறா. அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இப்போ ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன். அக்கா என்னக்கா பண்ணி வச்சிருப்பான்? இன்னைக்கு என்கிட்ட வேலை செய்யற கந்தசாமிங்கிற ஒருத்தன் கிட்ட என் வீட்டுல கேமரா செட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுல அங்க நடக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். நானும் குடிச்சிட்டு அங்க போவேன். குடிச்சா எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ எனக்கும் அவளுக்கும் பிரச்சனை ஆகும். அது எல்லாம் அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிடும். அவளோட குட்டு எல்லாமே வெளிப்பட்டுரும். இவன் முட்டாளுன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்றான். அப்படி அவ குட்டெல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா என்னை பயன்படுத்திக்கிறது அவதான், என்னை முட்டாளாக்குறது அவதாங்கிற உண்மை எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, பிரகாஷோடதுல உண்மை இருந்துச்சுன்னா என்னோட மிகப்பெரிய எதிரியே அவதான். அவன் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன மாட்ட வச்சு ஜெயிலுக்கு அனுப்புனதே அவதான். இது எவ்வளவு பெரிய துரோகம். அது எல்லாமே இன்னைக்கு உறுதி ஆயிடும். ரொம்ப யோசனை பண்ணி செஞ்சிருக்காங்கா. அப்படி அவன் சொல்றது எல்லாமே அவ செஞ்சிருக்கானா நான் அவளை கொன்றுவேன் மாமா. இது பொய் இல்ல, சத்தியமா நான் அவளை கொன்றுவேன். கிழிச்சான். நான் கொஞ்சம் அசந்தாலும் அந்த காயத்ரி என்ன மீறி விஸ்வரூபம் எடுத்து என்ன கொன்னாலும் கொன்னுடுவா. அதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்கு. அதுக்கான எல்லா சோர்ஸும் அவகிட்ட இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரெண்டுல முதல்ல சொல்றது நடந்தா கேஸ நான் பாத்துக்குவேன். ரெண்டாவது சொல்றது நடந்தா நீங்க என்ன பண்ணணும்னு இந்த வீடியோல நான் சொல்லி வச்சிருக்கேன். இது என்னோட உயில். பக்காவா தாங்க பிளான் பண்ணிருக்கான். அப்படி அவ என்ன கொன்னுட்டா என்னோட சொத்தை அவ ஆண்டு அனுபவிக்க கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் என்னோட ஒரு பைசா கூட அவளுக்கு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமாமா. என்னதான் திட்டம் போட்டாலும் இவன் ஒரு முட்டாளுங்கிறது இப்ப புரியுதா? டேய், ஓ சொத்து முழுக்க இப்போ என் கையில. அக்கா அக்கா ப்ளே பண்ணுக்கா.
இது மட்டும் இல்ல, நான் ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவ கூட நான் சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சு அவளுக்காக நான் பண்ணி வச்ச காரியம் இது. அவ எதை அவளோட கனவுன்னு சொல்லிட்டு இருந்தாலோ, எதை அவளோட உயிர்னு நினைச்சிட்டு இருக்காளோ, அந்த ஜெயின் விலாஸ் அதோட டாக்குமெண்ட்டை நான் ஏற்கனவே கைப்பற்றி வச்சிட்டேன். இந்த விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்கானா இவன்? அவளுக்கு நான் கிஃப்டா கொடுக்கணும் தான் சட்டத்துக்கு புறம்பா பல வேலைகளை பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை நான் எடுத்து வச்சேன். என்னோட கல்யாணம் தடைப்படுறதுக்கு அவ தான் காரணங்கிற சந்தேகம் எப்போ எனக்கு வந்துச்சோ அப்பவே அந்த டாக்குமெண்ட் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டேன். எக்காரணத்தை கொண்டும் அந்த டாக்குமெண்ட் மட்டும் அவ கைக்கு போயிடக்கூடாது. அதை நான் ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்தையும் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். அதை நீங்க உடனே போய் எடுத்துருங்க. அக்கா, நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா. லட்டு மாதிரி நம்பியே ஒளிச்சு வச்ச இடத்த நமக்கு காட்டி கொடுக்கறான் பாரு. அக்கா, நான் சொன்னதும் மணி அடிக்குது பாத்தியா? ஏய், காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. என்னாச்சுடி? போலீஸ்கா? போலீஸ்? ஐயோ, எல்லாம் அந்த பிரகாஷோட வேலையா தான் இருக்கும். நாம பட்ட பாட்டுக்கு பலன் எல்லாம் இந்த லேப்டாப்ல தான் இருக்கு. இது போலீஸ் கிட்ட மாட்டினா சொத்து எல்லாமே போயிடும். இத முதல்ல எப்படியாவது மறைச்சு வைக்கணும். இப்போ இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? நம்ம செஞ்சதுக்கு எதுக்காவது தடயம் கிடைச்சிருக்குமோ? ஒருவேளை நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ? ஏய், எது வேணாலும் நடக்கட்டும், ஆனா இந்த லேப்டாப் மட்டும் அவங்க கையில மாட்டக்கூடாது. அதுதான் முக்கியம். இதை எடுத்துட்டு போய் பின்னாடி எங்கேயாவது ஒளிச்சு வை. நான் உங்களை சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம். என்ன சார், எதுக்காக வந்திருக்கீங்க? நம்பியோட மாமா நம்பி சாவுக்கு காரணம் நீங்க தான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அரெஸ்ட் பண்றேன்னு வந்துருவீங்களா? நம்பி கொலை சம்பந்தமா வீட்ல ஏதாவது தடையா இருக்கான்னு சர்ச் பண்ண வந்திருக்கோம். சர்ச் பண்றதுக்கு இங்க எதுவுமே இல்ல சார். சர்ச் பண்றது எங்களோட கடமைமா. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்கம்மா. வாங்க. எஸ் சார். நீ அந்த ரூம் போய் பாரு. ஓகே சார். நீ எங்களோட வாங்க சார். நீ அந்த ரூம்ல போய் பாரு. ஓகே சார். என்னமா பண்றீங்க? இல்ல, மோட்டர் போட்டேன், தண்ணி வருதான்னு செக் பண்றேன். அதான் தண்ணி வருதுல, கிளம்பு. வாயா சார். மேடம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துட்டு போறோம். அது எப்படி சார்? இதை எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன பவர் இருக்கு? பவர் இருக்கு மேடம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் நம்பரை போட்டு இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் திரும்பவும் நம்பரை செக் பண்ணிட்டு கொடுத்துருவோம். கான்ஸ்டபிள் சார், நம்பரை போட்டு இவங்க கிட்ட சைன் வாங்குங்க.
தாரணி பால் நல்லா ஆறி போச்சுமா, குழந்தைக்கு குடுக்கலாம்ல? வேண்டாம், தூங்குறான். அவன் எழுந்த உடனே கொடுக்கலாம். அதுக்குள்ள நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஐயோ, குழந்தை எந்திரிச்சிட்டானே. பசிக்குது போல இருக்கே. இந்த நேரம் பார்த்து குளிக்க போயிருக்கா. செல்லம், புஜ்ஜி, என்ன தாரணி இது? வேணா அத்தை, என் குழந்தைய இனிமே தொடாதீங்க. உன் குழந்தையா? அவன் என் பேரண்டி. அந்த கொஞ்சம்ல இனிமே வேணா அத்தை. என் பிள்ளைய முடிஞ்ச அளவுக்கு இனிமே நானே பாத்துக்கிறேன். தப்பும் தவறுமா வளர்த்தாலும் என் பிள்ளைய உயிரோட நான் பாத்துப்பேன். என்னக்கா குழந்தை அழுதுட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பசி கழறான். அவ குளிக்க போயிட்டா. போய் தூக்க வேண்டியதானக்கா? ராட்சசி மாதிரி கத்துவாளே. அதுக்காக குழந்தைய அழ விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? போய் தூக்குங்கக்கா. ஐயோ, அவளை நினைச்சாலே எனக்கு கதி கலங்குதே. போய் தூக்குங்கக்கா, குழந்தை அழுவுது இல்ல. போங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அடடடடா, பசிக்குதா உனக்கு? பால் குடிக்கலாமா? அச்சச்சோ, என் தங்கம். பால் குடிக்கலாமா? அடடோ, இரு நான் பாலை ஊத்தி தரேன். பசிக்குதா செல்லம்? ஒரு நிமிஷம், பாட்டில்ல பால் ஊத்தி குடிக்கலாம். என்ன பசிக்குதா செல்லத்துக்கு? இந்த பால் குடி, பால் குடி. சுச்சோ, நல்லா பசிக்குது கண்ணுக்கு. ஐயோ, என் குழந்தை எங்க? என் குழந்தைய காணோம். ஐயோ, என் குழந்தைய காணோம். ஐயோ அக்கா, என் குழந்தைய காணோம்க்கா. வீட்ல இருக்கிற குழந்தைய யார் தூக்கிட்டு போவாங்க? காக்காவை தூக்கிட்டு போகும். குழந்தை பாலு கழுதான். சரோஜாக்கா தான் கிச்சனுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. போய் பாரு. அவங்க எதுக்கு என் குழந்தைய தூக்கிட்டு போனாங்க? செல்ல குட்டி, எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்களா? என் குழந்தைய ஏதாவது பண்ணிட்டு தான் நீங்க அடங்குவீங்களா? என்னடி பேசுற? உங்களை குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? ஆமா, எந்த பாலை கொடுத்துட்டு இருக்கீங்க? கெட்டு போன பாலை கொடுத்து என் குழந்தைய கொல்ல பாக்குறீங்களா? தாரணி, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ ஆத்தி வச்சுட்டு போன பாலை தாண்டி குடுக்கறேன். குழந்தை அழுதுது, என்னால பொறுக்க முடியலடி, அதனால தான் குடுக்கறேன். குழந்தை அழுதா என்ன கூப்பிடணும்? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கொடுங்க. தாரணி நில்லு. அவன் உனக்கு புள்ளனா எனக்கு பேரன் இல்லையா? ஏன் இப்படி என் மேல விஷத்தை கொட்டுற? என் குழந்தைக்கு நீங்க விஷத்தை கொடுத்து கொண்டுட கூடாதுன்னு தான். இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நான் வேற மாதிரி பேசுவேன். என்னக்கா இவ இப்படி எல்லாம் பேசுறா? நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. இவளுக்கு நான் முன்ன செஞ்சதெல்லாம் இப்ப பதிலுக்கு செஞ்சு என்ன பழி வாங்குறா. என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படி அக்கா பேசுவா? ரொம்ப ஓவரா இருக்குக்கா. என்ன பண்றது? எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கணும். வாச்சதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. 2 பேரும் கண்ணை மூடிக்கிட்டு அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. சொல்லி புலம்ப கூட ஆள் இல்லாம அனாதையா நிக்கிறேன். அண்ணா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருக்கா. அவர்கிட்ட மறுபடியும் பேசி பாருங்க, எல்லாம் சரியா போயிடும். எத்தனை தடவை பேசினா என்ன? இவ மாற மாட்டேங்கிறாளே. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி சோதனை கொடுக்குற? நம்ம வீட்டுக்கு பின்னாடி குப்பை தொட்டி இருக்குல்ல, அதோ அந்த குப்பை தொட்டி தான்க்கா. உன்னை யார் இங்கெல்லாம் போட சொன்னது?
வீட்லயே எங்கயாவது மறைச்சு வைக்க வேண்டியதானே? இல்லக்கா, நான் வீட்டுக்கு பின்னாடி தான் மறைச்சு வைக்கலான்னு போனேன். போலீஸ் வர சத்தம் கேட்டுச்சா, அதான் பதட்டத்துல தூக்கி போட்டேன். ஆனா லூசு. ஓ, எங்கடி? தெரியலையேக்கா. ஐயோ, எங்க வினோ? இங்க இல்லையே. எங்கடி? அக்கா, இப்பதானக்கா தூக்கி போட்டேன். 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்ளோ குப்பையா சேர்ந்திருக்கும். ஐயோ, லேப்டாப் வேற இப்ப பாஸ்வேர்ட் இல்லாம இருக்கு. ஓபன் பண்ணா அந்த வீடியோவை யார் வேணாலும் பார்க்கலாம். யாராவது அதை பார்த்துட்டா என்ன ஆகும்? ஐயோ, தேடுடி. ஐயே, இதுலயா? பின்ன சீக்கிரம் தேடு. இந்த மாதிரி Dress போட்டுக்கிட்டு குப்பை பொறுக்குறாளுங்களே, இதுல அவ்வளவு வருமானமா வருது? ஓ, உன்னால என் மானமே போகுது. அந்த நம்பி பேசினதை நான் முழுசா கூட கேட்கல. என்னெல்லாம் பேசி வச்சிருக்கானோ. ஐயோ, எனக்கு ஏதாவது நடந்தா அதுக்கு இவளுங்க தான் பொறுப்புன்னு பேசியிருந்தானா வசமா மாட்டிக்குவோம். எவனாவது வேண்டாதவன் கையில அந்த லேப்டாப் மாட்டினா நம்ம மொத்த வாழ்க்கையும் போயிடும்டி. ச்சே, தேடு. ச்சே. இல்லையேக்கா, யாரோ எடுத்துக்கணும்க்கா. ஐயோ, அப்படியே ஆரஞ்சனா மூஞ்ச பாரு. என்ன பண்றது இப்போ? அக்கா, அந்த ஆள்கிட்ட போய் கேட்கலாம் வாக்கா. போ, வந்து தொலைறேன். ஏங்க, இப்ப யாராவது குப்பை எடுக்கிறவங்க இப்படி போனாங்களா? இந்த பக்கமா ஒருத்தன் ட்ரை சைக்கிள் எடுத்துட்டு போன மாதிரி தெரிஞ்சது. அவன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் அடையாளம் சொல்றீங்களா? அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் என் வேலையா? போமா. அக்கா, இந்த ஆள்கிட்ட கேட்டா கிடைக்கும்க்கா. வாக்கா, தைரியமா வா. அதனாலதான். ஹலோ, ஹலோ சார். சாரா, என்னம்மா, என்ன வேணும்? சார், எங்க வீடு பின்னாடி 2வது தெருவுல இருக்கு. அதுக்கு என்னப்பா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான பொருளை நான் அங்க இருந்த குப்பை தொட்டியில தூக்கி போட்டேன் சார். என்ன தங்கம்மா பித்தாலையா, என்னத்த போட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது வேற ஒண்ணு. அங்க யாரு குப்பை பொறுக்குனது? அந்த தெருவுல குப்பை பொறுக்கிறது நான் கிடையாது, அது வேற ஒருத்தன் மாறி. அவன் மாரியா? யார் அவரு? எங்க இருப்பாரு? அவன் பகலையே ஃபுல்லா குஷ்டு அங்கதான் எங்கன்னா இருப்பான். அந்த பிரிட்ஜுக்கு இதுல அங்கதான் எங்கன்னா சுத்தின்னு இருப்பான். அவரு இப்ப எங்க இருப்பாரு? அவன் எங்க சுத்தி நிக்கிறான்னு எனக்கு தெரியலையா? வேணா அந்த சண்முக நகர் இதுல அங்க ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு போவோம். ஆமா, அங்கதான் எங்கன்னா உருண்டு கிடப்பான், ஃபுல்லா குஷ்டு இருப்பான். உனா போய் பாருங்க, அங்க அந்த தெருவுல நான் பொறுக்கிறது கிடையாது. சரி சரி, வா சீக்கிரம் போலாம். வா சத்யா, உன்னை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க உன்னை ஜெயிலே இருக்க விட்டுருமோ நினைச்சு நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன். சத்யா அக்கா, உள்ள போ. வா சத்யா. வாமா, உள்ள வா. வாடா. சத்யா, அப்பாவும் ராஜுவும் கலெக்டர் ஆஃபீஸ் போய் போராடலன்னா எனக்கு போலீஸ் சப்போர்ட்டே கிடைச்சிருக்காது. திலகக்கா சொன்னாங்க, ராஜமாமா அவர் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கு போயிட்டாராமே. ஆமா சத்யா, அதை பார்த்து நாங்களாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டோம். நல்ல வேளை நானும் போலீஸ்லாம் சேர்ந்து காப்பாத்திட்டோம். ராஜு மட்டும் அப்படி போராடலன்னா போலீஸ் சப்போர்ட் கிடைச்சிருக்காது, நம்பியை கண்டுபிடிச்சிருக்கவும் முடியாது. நான் யாருக்கு நன்றி சொல்றதுனே தெரியலங்க. மொத்த குடும்பமும் எனக்காக சப்போர்ட் பண்ணி இவ்ளோ தூரம் போராடி இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. குடும்பத்துல எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீ தான் நல்லபடியா திரும்பி வந்துட்டேல்ல, இப்பதான் இந்த வீடே நிறைஞ்சிருக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம சீரியஸா இருந்தப்போ அத்தை ரொம்ப பதறிட்டாங்க. நீ பொழைச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் தான் உங்களுக்கு நிம்மதியே வந்துச்சு. நேர்த்தி கடன் தீக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க. உன்னை வந்து இப்ப பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க, எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ் அதான்
உங்க சாக்காஷ நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல